இதுல என்னங்க இருக்கு? நீங்க சொன்னதுல உண்மை இருக்குன்னு என் மனசு சொல்லுச்சு. அதனாலதான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஒரு நிமிஷம். என்ன மேரி கால் பண்றா? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மேரி. என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மேடம். டாக்டர் கிட்ட செக் பண்ணிருந்தேன் மேடம். அவங்க ஒரு 10 days கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? அப்போ 10 நாளைக்கு அத்தையை யார் பாத்துக்குவாங்க? எனக்கு பதிலா வேற ஒரு நர்ஸா ஏற்பாடு பண்ணிருக்கேன் மேடம். அத சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். நாளையில இருந்து அந்த புது நர்ஸ் உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்படியா? புது நர்ஸ் வர்றத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. வர்றவங்க உங்கள மாதிரி சின்சியரா இருக்கணும்ல. ரொம்ப சின்சியரா இருப்பாங்க மேடம். அந்த மாதிரி ஒரு நர்ஸா அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ரொம்ப கேர் எடுத்து எல்லாத்தையும் நல்லா பாத்துப்பாங்க. சரி சரி, வர சொல்லு. தேங்க்யூ மேடம். ஓகே. ரொம்ப நன்றிங்க. எல்லாம் ஓகேங்க. நீங்க அந்த வீட்டுக்குள்ள நர்ஸா போறது பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பெரியவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்ன ஃபுட் எல்லாம் கொடுக்கணும், நான் அதெல்லாம் டீடைலா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இத ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப நன்றிங்க. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் வரேன். பிதாவே, ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் இத பண்றேன். என்னை மன்னித்து அருள்வீராக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஹாசினி, பெரியமா, வெளியே போன துர்கா இன்னும் வரல? இன்னும் வரல பெரியமா. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? சூரிய மாமாவும் தேவி அம்மாவும் பார்த்தா பழைய ஞாபகம் எல்லாம் வந்துரும்னு சூரிய மாமா சொன்னத துர்கா சொன்னால. ஆமா, அதுக்குதான் ஏதோ ரூட் கிடைச்சிருக்குன்னு துர்கா போயிருக்கால. அந்த ரூட் என்னவா இருக்கும்? துர்கா என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பெரியமா, துர்கா வந்தாச்சு. சிஸ்டர், என்ன ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? ஐயோ சிஸ்டர், அந்த துர்கா குழந்தை தேவிக்கு பழைய ஞாபகங்களை எல்லாம் கொண்டு வந்து அவளை அம்மான்னு சொல்ல வச்சு வீட்டுக்கு கூட்டியாரத்துக்கு திட்டம் போட்டிருக்கிறா சிஸ்டர். என்ன சொல்ற? அவ என்ன திட்டம் போட்டிருக்கா? சிஸ்டர், துர்கா நர்ஸ் கெட்டப்ல அந்த வீட்டுக்குள்ளார போய் அந்த குழந்தை கிட்ட பேசி பழகி பழைய ஞாபகங்களை எல்லாம் வரவிக்க போறாளாம் சிஸ்டர். சிஸ்டர், துர்கா அவ பிளான்ல ஜெயிக்க கூடாது சிஸ்டர். நீங்க உடனே அந்த கெக்காக்கு ஒரு போட்டோ போடுங்க. துர்கா நர்ஸ் கெட்டப்ல அவ வீட்டுக்கு வர போறதையும் அவளுடைய பிளான்களையும் சொல்லிடுங்க சிஸ்டர். அவசரப்படாத சங்கரபாண்டி. துர்காவோட முயற்சி ஜெயிச்சா அது ஒரு வகையில நமக்கு நல்லதுதான். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? துர்கா அவ பிளான்ல ஜெயிச்சா நமக்கு நல்லதா? துர்கா பிளான் பண்ணி அவ குழந்தை தேவிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வர வச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டா அந்த வைரம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயத்துல நீ அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நமக்கு அந்த வைரம் தான் முக்கியம். நீங்க சொல்றதும் சரிதான் சிஸ்டர். கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம். வைரம் கிடைக்குதான்னு பாப்போம். அத்தை, இவங்க தான் எங்க அத்தை. இவங்கள தான் நீங்க கவனிச்சுக்கணும். அத்தை, உங்களை கவனிச்சுக்கிட்ட நர்ஸ் மேரி 10 நாளைக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு பதிலா இவங்க தான் உங்களை கவனிச்சுப்பாங்க. வணக்கம்மா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மேரி எல்லா விவரமும் சொல்லிதான் அமிச்சாங்க.
உங்களை நல்லபடியா பாத்துக்குவேன். ஜெயந்தி, நீங்க பாத்துக்கங்க. ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்க. சரிங்க மேம். ஜெயந்தி, என்ன வேணும்? இல்ல, குடிக்க தண்ணி. இருங்க, நான் எடுத்து வரேன். சரிங்க மேம். இந்தாங்க. தேங்க்ஸ். கொஞ்சம் அத்தை கூடவே இருங்க. சரிங்க. இனியாமா, ஜூஸ் சாப்பிட்டீங்க போல. ரொம்ப நேரம் செல்ல விளையாடக்கூடாது. அம்மா கொஞ்ச நேரமா, கொஞ்ச நேரம். சரி, நான் லஞ்ச் ரெடி பண்ணிட்டு வரேன். அம்மா, டேப்லெட் சாப்பிடுறீங்களா? எந்திரிங்க. பாத்து.